திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளுக்கு வாழ்த்து கூறி வான்வழி வேத வகுப்புக்காக உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருமண உடன்படிக்கை, அடுத்தது அதனால் உருவாகும் குடும்பம், அது ராஜ்யத்தின் குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் இந்த தலைப்பின் கீழே படிக்கிறோம். இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கட்டுமானமாக வீடு கட்டுற மாதிரி நினச்சோம்னா, ஒரு வீட்டுக்கு தூண்கள் அவசியம். நவீன கால கட்டடங்களானாலும் சரி, நீங்கள் அதை கம்பி, சிமெண்ட்டு, கான்கிரீட்டு போன்ற ஒரு பொருட்களால் கட்டினாலும், இரும்பினால் கட்டினாலும், பழைய கால முறைமையின்படி ஒரு மரத்தால் கட்டினாலும் தூண்கள் அவசியம். கூரையை நிற்க வைக்கணும்னா தூண் அவசியமா இல்லையா? ஒரு திருமண வாழ்வு நீண்ட காலம் மிக சரியாக மகிழ்ச்சியாக நிலைத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில தூண்கள் அவசியம். மிக முக்கியமான ஒரு தூணாக அன்பு என்பதை பார்க்கலாம். இப்போ இந்த அன்பு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது அப்படின்றத உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருமே ஒத்துக்குவாங்க. எந்த மதத்தவனும் ஒத்துக்குவாங்க. கடவுள் இல்லை என்பவனும் ஒத்துக்கொள்வான். அன்பு அவசியம். ஒரு குடும்பத்தில் அன்பு அவசியம். திருமண உடன்படிக்கையின் உறவுக்குள் அன்பு அவசியம். சரி, இந்த அன்பு இருக்கிறது இல்லையா, அது ஒரு தெய்வீக குணாதிசயம் தானே. அதை வேதம் தான் மற்ற எந்த மதங்களை காட்டிலும் மிக துல்லியமாக மிக சரியாக நடைமுறையிலே நாம் சாட்சியோடு கூட புரிந்து கொள்ள நமக்கு போதிக்கிறது. காரணம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அடுத்தது, முந்தி அவர் நம்மை அன்பு கூர்ந்து தம் அன்பை வெளிப்படுத்தினார். பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக தமது சொந்த குமாரனை கொடுக்கும் அளவுக்கு நம்மை அன்பு கூர்ந்தார். அன்பு இன்னதென்று தேவனால் நாம் கற்றுக்கொள்கிறோம், விளங்குது. இப்போ இந்த அன்போடு நாம் திருமண உடன்படிக்கையின் வாழ்வை வாழணும்னா பக்கத்தில் இன்னொன்று ரொம்ப அவசியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். ஒரு உடன்படிக்கை என்ற உடனேயே அங்கே இந்த அர்ப்பணிப்பு அல்லது கமிட்மெண்ட் என்பது வந்துவிடும். சில நேரங்களில் ஒரு வாய்ச்சொல்லாக இருக்கும்போது அவ்வளவா அதுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். பழைய காலங்களில் அப்படி கிடையாது. ஒரு சொல் போதும். தலைமுறை தாண்டி கூட அந்த சொல்லை காப்பாற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்த ஒரு முறைமை நம்முடைய சமூகத்தில், உலகத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பணம், அதை வாங்கிறது, கொடுக்கறது, இதில் தான் ஒரு கமிட்மெண்ட்டை ஓரளவுக்கு அது காப்பாற்றுற ஒரு காலமாக இருக்குது. மற்றபடி உறவுகளுக்கு நடுவில் அர்ப்பணிப்பு என்பதை மறந்துவிட்ட மிக பெரிதாக நினைக்காத தலைமுறையாக நாம் இருக்கிறோம். கிரேக்கர்கள் இந்த அன்பு என்பதை 4 பகுதியாக, வகையாக பிரித்து சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக திருமணம்ன்றதுனால இதை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். ஈராஸ் என்கிற ஒரு அன்பு. அது கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண், அவர்களுக்குள் இருக்கிற ஒரு சரீர அன்பு, நேசம் என்று தமிழில் இன்னொரு சொல்லாக இலக்கியங்களில் பயன்படுத்துறது உண்டு. அடுத்தது காதல், ஒரு எளிமையான ஒரு நடைமுறை சொல். சரீரப்பிரகாரமான ஒரு இன்பம் திளைக்கும் அன்பு அப்படின்றது உள்ளே இருக்கிறதுனால, கணவன் மனைவின்ற உடன்படிக்கைக்கு உள்ளே இருக்கிறதுனால காமம் அப்படின்ற ஒரு சொல்லும் அங்கே பயன்படுகிறது. இவைகளெல்லாம் அடங்கியது. அப்போ ஒரு திருமண உடன்படிக்கைக்குள்ளாக கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்குள்ளே இவ்வகை அன்பை தொடர்ந்து காத்து கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். இந்த சரீர இன்பம் என்பது கணவன் மனைவிக்குள்ளே ஆரம்ப நாட்களில், மாதங்களில், சில வருடங்களில் நன்றாக உற்சாகமாக இருக்கும். இளமை என்பது அவர்களுக்கு இருக்கிறதுனால, வலுவாக அவர்கள் இருக்கிறதுனால
புதிய சந்தோஷங்கள் இருக்கிறதுனால. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் போக போக அதில் ஏதோ ஒரு மந்த நிலை வந்துவிடும். ஆனாலும் கூட ஒரு உணர்வை பகிர்ந்து கொள்ளுகிற தொடுதல் ஸ்பரிசத்தால அந்த அன்பை, அந்த ஈராஸ் என்கிற அன்பை காத்து கொள்ளலாம். எப்போ? 100 வயது வரைக்கும். இதை ஆய்வுகளும் சொல்லுகிறது. நடைமுறையிலே பல பேர் தங்கள் வாழ்க்கையில் இதை நிச்சயமாக காப்பாற்றிட்டும் இருக்கிறாங்க. இவைகளின் மேலே கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அக்கறை இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த தலைமுறை அப்படி தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக முறிந்து விடுகிறது. திருமண உடன்படிக்கையின் உறவாக இருக்கிறதுனால இந்த சரீரப்பிரகாரமாக அவர்களுக்குள் இருக்கிற இந்த அன்புறவு நிச்சயமாக ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். அதனால தான் எபிரேயரில் சொல்லும்போது பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. அந்த விவாக மஞ்சம் என்பது திருமணம் ஆனவர்களுக்கு நன்றாக புரியும். ஏன்னா அதை ஒட்டி ஏன் இப்படி சொல்கிறாருன்றத பின்னால் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்போ திருமண உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே சரீரப்பிரகாரமான ஈராஸ் என்கிற அன்பை சரிவிகிதத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் வாழும் பொழுது அது பிற உறவுகளை நாடும்படியாக ஒருவரை ஒருவர் தள்ளிவிடுகிறது. அப்போ என்ன சொல்கிறாரு? உங்கள் விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நீங்கள் மிக சரியாக உங்களுடைய அந்த சரீர ஈராஸ் என்கிற உறவுக்குள்ளே ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி என்பதாக நீங்கள் வளரணும். குடும்பத்துக்குள்ளே, திருமண உடன்படிக்கைக்குள்ளே அதை தாண்டி போகும் பொழுது, அதிலே தவறு இழைக்கும் பொழுது தேவன் அதை பாவமாக விசாரிக்கிறார். அடுத்ததாக, இரண்டாவதாக, அதே குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள ஸ்டார்ஜ் என்கிற ஒரு அன்பு. இந்த ஸ்டார்ஜ் என்கிற ஒரு அன்பு என்னன்னா, பெற்றோர் பிள்ளைகள் அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற பொதுவான ஒரு பாசம், அன்பு பெற்றோர் லெவலுக்கு போயிடும். அடுத்தது அண்ணன் தங்கச்சி தம்பிலாம் இருக்கு இல்லையா, அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு. இப்படி அவங்க பிரித்து வச்சிருக்காங்க. இந்த அன்புக்குள்ளே ஒருவரையொருவர் கனம் பண்ணுதல், ஒருவருக்கொருவர் உதவி செய்தல், ஒருவருடைய உறவுக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுதல், உணர்ந்து நடத்தல், இணங்குதல், இசைந்து போதல் எல்லாமே அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலை, பொறாமையினாலே பகைத்தா எப்படி இருக்கும்? இன்றைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளே அப்படி இருக்கிறது. அப்போ இந்த அன்பு, இந்த வகை அன்பை அந்த திருமண உடன்படிக்கைக்குள்ள வந்து உருவான குடும்பமானது காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் இந்த தலைமுறையை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்பின் பரிமாற்றங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. தேவைகளை சந்திப்பது, விருப்பங்களை நிறைவேற்றுவது. அப்பா ஒரு ப்ரொவைடர், அப்பானாலே ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குற ஒரு ப்ரொவைடர் தானே. அவர் அந்த ப்ரொவிஷன் அல்லது ப்ரொவைட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார், அதிகபட்சமாக கிறிஸ்தவ குடும்பங்களில். அடுத்தது, அந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த பெற்றோரை விட்டு விலகுவார்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில். அப்போ இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய அன்பு என்பதை பிரத்யேகமாக காப்பாற்றணுன்ற ஒரு உணர்வு பெற்றோருக்கு வேணும். ஏன்னா இந்த பெற்றோருக்கு இந்த பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா இல்லையா? இந்த பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிசு, ஈவு. அந்த பெற்றோருக்கு இவர்கள் மேல் பொறுப்பு இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும்படியான கடமை இருக்கிறது. இது அன்பினால் செய்யப்பட வேண்டும். கொஞ்சம் பயத்தினால, தேவைகள் சந்திக்கப்படுகிறதே அப்படின்றதுனால இப்படிலாம் இருந்தால் அது நிலைக்காது. வேறு இடத்துல கிடைச்சதுன்னா வேறு பக்கமாக போயிடும். அதனால் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே, ராஜ்யத்தின் குடும்பமாக இருக்கிற நாம், பெற்றோர் பிள்ளைகள் அல்லது நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகள், இதிலே நாம் எவ்வளவு அன்போடு, அதற்குரிய ஒரு அன்போடு நாம் நடக்கிறோன்றதை நினச்சி பார்க்கணும். மூன்றாவதாக, குடும்பம், ஃபேமிலின்றதை விட்டுப்படி வெளியில் வந்தோம்னா நட்பு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், சிநேகிதர் உள்ளவன்
சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. இதை நீங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும்னா அதை வளர்க்கணும், அதை போற்றி வளர்க்கணும். அதுக்குரிய நேரம், அதுக்குரிய கவனம், அதுக்குரிய பிரயாசம் கொடுக்கணும். அது இன்னைக்கு நிறைய சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய, நல்ல சொந்தத்தை காட்டிலும் அதிகம் நேசிக்கக்கூடிய உறவுகளை நட்பு வழியாக உருவாக்குறதே கிடையாது இன்னைக்கெல்லாம். அப்படி ஒருவேளை ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் தப்பிதங்களுக்கு துணை போகிறவரை மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய நண்பராக வச்சுக்கிற ஒரு காலமாக இருக்குது, தலைமுறையாக இருக்குது. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இருக்கிற அருமையான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் நட்பு வட்டம் எவ்வளவு? உங்கள் நட்பு வட்டத்துக்குள்ளே இருப்பவர்கள் சிநேகிதர்களானால் அந்த சிநேகிதர்களை நீங்கள் சிநேகம் பாராட்டி காப்பாற்றி வருகிறீர்களா? வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை பார்த்தாலே இந்த 5 விரல் ஒன்றா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும்போது, வெவ்வேறு குடும்பங்களிலிருந்து சூழலிலிருந்து நட்பு ரீதியாக இணைந்தவர்களுக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்கத்தானே செய்யும். சுபாவம், குணம், பழக்க வழக்கம் எல்லாவற்றிலுமே வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் இந்த ஃபிலியோ என்கிற நட்பு ரீதியான அன்பு இருக்கு இல்லையா, அதை நாம் காப்பாற்றணும், அதை பாராட்டி வளர்க்கணுன்ற நினைவு, அறிவு நமக்கு தேவைப்படுது. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். ஆண்டவர் இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு? நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், எல்லாவற்றையும் உங்களிடத்தில் வெளிப்படுத்தினேன், உங்கள் மீது நான் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு சிநேகிக்கிறேன் என்று சொன்னாரே. காட்டி கொடுக்க போகிற அந்த மனிதனை கூட சிநேகம் பாராட்டி காட்டி கொடுத்த பிறகு கூப்பிடுகிறார், சிநேகிதனே முத்தத்தினாலாய என்னை காட்டி கொடுக்கிறாயினர். பாருங்களேன், அந்த காட்டி கொடுத்த பிறகு கூட, துரோகம் செய்த பிறகு கூட சிநேகிதனே நான் அழைக்கிறாரு. அப்போ பாருங்க, ஆண்டவரை போல நம்முடைய இருதயமானது நமக்கு விரோதமாக நடக்கும் ஒரு சிநேகிதன் சூழ்நிலையில் ஏதோ அப்படி ஆயிடுச்சு அவருக்கு, நாம் சிநேகம் பாராட்ட வேண்டும். அவர்களை குறித்து நாம் தொடர்ந்து நம்முடைய சிநேகத்தினாலே அவர்களுக்குள்ளே மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ நாம் இந்த 3வது நிலையாகிய சிநேகிதம் பாராட்டுதல் என்பதை பார்க்குறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் நடுவிலே நாம் நம்முடைய சிநேகம் பாராட்ட வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனிதரை சிநேகிக்கிறதாக இருந்தால் உலக பொருட்களை கூட அவர்களுக்கு கொடுக்கலாம், ஜீவனை கூட கொடுக்கலாம். அதை விட மேலான அன்பு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயம் பண்ணத்தக்கதான நோக்கத்தோடு கூட, என்ன அந்த நோக்கத்தில் தான் சிநேகிதம் பாராட்டணுமான்னா, ஆமாம், அவர்களை பரலோகம் அழைத்து செல்லணும், நித்தியகாலம் அவர்களோட வாழணுமா இல்லையா, அதுதான் நோக்கம். அப்படி யோசிங்க. 4வதாக அகப்பே என்கிற ஒரு அன்பு, அது தெய்வீக அன்பு. இப்போ நம்ம சொல்கிறதா இருந்தால் கிரைஸ்ட் லவ், கிறிஸ்துவின் அன்பு. பிதாவாகிய தேவன், யோவான் 3:16 நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, நம்மை ரட்சிப்பதற்காக தமது சொந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்கிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார், நம்மை மீட்டுக்கொள்வதற்காக அவருடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். நாம அந்த தெய்வீக அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு உள்ளவர்களாக வாழணும். இது பகைஞரையும் நேசிக்கும் அன்பு, நன்றி இல்லாதவர்களையும் நேசிக்கும் அன்பு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பில் நாம் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் பரிசுத்தமாக இருக்கணுன்றது ஒரு விஷயம், அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாம் பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு விஷயம். இன்னொன்று சொல்கிறாரு, 2 பேதுரு 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள், திவ்ய பரிசுத்தமான தெய்வீக காட்லி நேச்சர். அப்போ மொத்தமாகவே நாம் யாராயிடணுன்றார்னா, குமாரனை போல, அந்த தேவகுமாரனை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் வளரணும். அது எந்த சாயல்?
பூமியில் வந்து காண்பித்தார். ஆனால் அது எந்த சாயல்? தெய்வீக சாயல், தெய்வீக சுபாவம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அது என்ன சிந்தை? தாழ்மையின் சிந்தை, அன்பின் சிந்தை. அது நமக்குள்ளே இருக்கணுங்களாம். அப்போ இந்த அகப்பே என்கிற அந்த தெய்வீக அன்பு முற்றிலும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டும். இந்த அன்பை பற்றி இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்காது அப்படின்றத ஒரே இடத்துல சில வசனங்களுக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். உலகமெங்கும் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் மனிதர்களிலே இந்த ஒரு சின்ன வசன பகுதியை மாத்திரம் கோடிக்கணக்கில் விரும்புவார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல். இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த தெய்வீக அன்பு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், அது என்னது அப்படின்னு சொன்னால், வெறும் உணர்வுகள் மாத்திரம் அல்ல, ஃபீலிங்ஸ் மட்டும் அல்ல. அடுத்தது பதிலுக்கு பதில் காட்டிக்கொண்டே இருப்பது. 5 ரூபா கொடுத்தாங்க, 5 ரூபா கொடுத்தேன். 10 ரூபா மொழி எழுதினாங்க, இன்னொரு 10 ரூபா கொடுத்தேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி கிடையாது. பதிலுக்கு பதில் அப்படியும் இல்லை. சுய லாபத்துக்காகவே அன்பாக நடக்கிறது அதுவும் அல்ல. அப்படியான என்ன? பிறருக்கானதையே நாடுவது. சரி, அந்த அன்பு இப்போ வாசித்து பார்த்தா தெரியும் அது என்ன பண்ணும், எப்படி இருக்கும், என்ன பண்ணாது. 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒழியாது. இந்த அன்பு ஒழியாது. அப்போ பாருங்களேன், இந்த அன்பு என்ன செய்யும், என்ன செய்யாது. பல நேரங்களில் அன்புன்னா நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும், நம்ம அன்பாக இருக்கணும். 1-2 விஷயத்தோடு நாம் மனசில் வச்சுக்கிட்டு அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் மற்றபடி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமண உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே இந்த 4 வகை அன்பையும் நாம் பரிமாறிக்கொண்டு அதில் வளர்ந்து கொண்டு அதில் முதிர்ச்சி பெற்று இறுதியாக இந்த தெய்வீக சுபாவம் அன்பு இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் அந்த நிறைவில் வந்து நிற்கணும். இதுதான் தேவனோட எதிர்பார்ப்பு. ஆக திருமண உடன்படிக்கையின் உறவை நீண்ட காலம் மரணபரியந்தம், ஏன்னா நம்ம அதில் என்ன வாக்குறுதி கொடுக்குறோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. அப்படி தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்தது. அப்போது மரணம் பிரிக்கும் வரை இந்த உறவு 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் அந்த திருமண வாழ்க்கை நிலைத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 வகை அன்பு, அதில் 3ஐயும் உள்ளடக்கிய 4வதான அந்த தெய்வீக அன்பு நமக்குள் இருக்கணும். இப்போது இந்த அன்புள்ள ஒரு மனிதன் சாந்தமாக இருப்பார், சினமடையாது, கோவப்பட மாட்டார், தாங்குவார், சகிச்சுக்குவார், பொறாமப்பட மாட்டார், அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டார். இப்படியெல்லாம் ஒரு நபர் இருந்தால், அது ஒரு கணவராக அல்லது ஒரு மனைவியாக இருந்தால், அந்த உடன்படிக்கையின் உறவு எப்படி முறிஞ்சு போகும், அது எப்படி உடைஞ்சு போகும்? வாய்ப்பே இல்லை இல்லையா? இப்படிப்பட்ட அன்புள்ள ஒருவரை திருமணத்தில் தேடுகிறீர்களா? இப்போ திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவர் போதுமானவர் அப்படின்னு நினைக்க முடியுதா? இதை தவிர மற்ற எல்லா கிரைட்டீரியா தகுதிகளை வைத்து இன்றைக்கு மணமகனை தேடுவதும் மணமகளை தேடுவதும் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்ம குடும்பத்திலிருந்து சுற்றிலும் யாரை பார்க்குறோமோ, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நடுவில் மிக தெளிவாக நாம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு திருமண உடன்படிக்கை தேவ நிர்ணயத்தின்படியாக, அவருடைய தீர்மானத்தின்படியாக, அவர் கட்டமைக்க சொன்ன அந்த முறைமையின்படியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ராஜ்யத்தின் திருமண உடன்படிக்கை, ராஜ்யத்தின் திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். இந்த அன்புக்குள்ளாக தான் அது இருக்கணும். இந்த நீடித்த குடும்ப பந்தத்துக்கு அன்பு பிரதானமாக இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக,
தீமையை வெறித்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. என்னைக்கெல்லாம் உறவுகளுக்கு நடுவில் எந்த உறவானாலும் பொதுவாக தேவை சார்ந்த உறவுகள் தான். என் தேவை சந்திக்கப்படுகிறதா, அது பொருள் ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ அந்த உறவை மதிப்பதும் அந்த உறவை வளர்ப்பதுமாகத்தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம ஆட்டிடியூடு, நம்முடைய மனோபாவம் என்னவா போச்சுன்னா, லாபம் கருதி வாழும் மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம். ஏன்னா ஒட்டுமொத்த வியாபார உலகமானது நம்மை தாக்குகிறது, நம் அணுக்களுக்குள்ளே வந்து சேருகிறது, நம்முடைய இரத்த ஓட்டத்துக்குள்ளே கலந்து விடுகிறது, நம்முடைய மூச்சுக்காற்றுக்குள்ளே அது கலந்து அந்த லாப நோக்கத்தோடவே பேசுதல், பழகுதல், தொடருதல் அப்படின்னு ஆகிவிட்டோம். இன்றைக்கி குடும்ப உறவுகளுக்குள்ளே இப்படி இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக முறிந்து விடுகிறது. திருமண முறிவு என்பது ரொம்ப வருஷம் கழித்து நடந்தால், என்ன இவ்வளோ வருஷம் வாழ்ந்து இப்படி ஆகிப்போச்சே, அதுவும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. சில தினங்களுக்குள்ளே முறிந்தால் இந்த சில தினங்களில் என்னத்தை புரிஞ்சுன்னு இருப்பாங்க அப்படின்னும் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, முதல் நாள்லேருந்து 50 வருஷம் தாண்டியவர்கள் கூட முறித்து கொள்ளுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் இந்த அன்பு, இந்த தெய்வீக அன்பு, கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சரீரப்பிரகாரமான நேசம், நட்பு ரீதியான அந்த ஸ்நேகம், இவைகளெல்லாம் காப்பாற்றி கொள்ளாமல் பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்து வாடுறாங்க. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், போரூர் பகுதியில் 3.5 கோடி அப்பார்ட்மெண்ட் 13வது மாடியிலே தாயும் தகப்பனும் வசிக்கிறாங்க. அவர் ரிசர்வ் பேங்க்கில் வேலை செய்து ரிட்டையர் ஆனவர். 2 பிள்ளைகள், இருவரும் வெளி தேசத்தில் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல வருஷங்கள் அந்த பிள்ளைகளோடு கூட, பேரப்பிள்ளைகளோடு கூட அவர்கள் இருக்க முடியல. ஏன்னா அவங்க அங்கே போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீரென்று ஒரு நாள், சில தினங்களுக்குள்ளதான் நடந்தது, 13வது மாடியின் சமையலறைக்கு அருகில் இருக்கிற ஒரு சிறிய இடைவெளி வழியாக அவர் மனம் நொந்து கீழே விழுந்து செத்து போனார். பாருங்க எவ்வளவு வசதி! அந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை 3.5 கோடி. அந்த மனைவி இந்த பிரிவுகளாலேயே வேதனைப்பட்டு கொண்டு, கணவனுடைய இழப்பு, மருத்துவமனையிலே அவர்கள் உயிருக்கு பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈஸியாக சொல்லிடலாம் பதில். நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும், நான் இங்கிருந்து வெளியில் உயிரோடு வீட்டுக்கு போயிடவே கூடாது. அப்போ இன்றைக்கி எது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது? எதை காப்பாற்றுவதற்காக நாம் எதை இழந்து கொண்டிருக்கிறோம்? இந்த தலைமுறை இழக்கக்கூடாத முக்கியமானவைகளை எல்லாம் இழந்து, இழக்கலாம் தூக்கி குப்பையிலே போடலாம் என்பதை எல்லாம் தங்கள் இருதயத்தில் மையத்தில் வைத்துக்கொண்டு அதை விக்கிரகமாக்கி வணங்கி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக, அமைதியாக உங்கள் மனதுக்குள்ளே சிந்தித்தால் நாம் செய்கிற தவறு விளங்கும். திருமண முறிவுகளுக்கெல்லாம் காரணம் அன்பில்லாமை. இந்த வகை அன்பு குறையுது அல்லது இல்லாமல் போதுன்றது தான் காரணமாக இருக்க முடியும். அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது அங்கே மனமுறிவுக்கு, திருமண முறிவுக்கு வேலை இல்லை, இடமே இல்லை. எப்படி வரும்? ஆக ராஜ்யத்தின் திருமண உடன்படிக்கைக்குள்ளே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களே, பரலோக குடும்பத்துக்கும் பூலோக குடும்பத்துக்கும் ஒரு பந்தம் இருக்கிறது, ஒரு இணைப்பு இருக்கிறது, அது அன்பின் கயிறால் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த பூமியில் சபை என்கிற தேவனுடைய வீட்டுக்குள்ளே நம்மளை வச்சு, ஏன்னா அவர் குடும்பம், அதனால தான் தேவனுடைய வீடாகிய சபைக்குள்ளே நம்மளை வச்சு இப்போ பராமரித்து, பாதுகாத்து, போதித்து, போஷித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக நாம் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பமாக, கிறிஸ்துவுக்குள் இந்த அன்பின் வகைகள் இருக்கு இல்லையா, ஒரு கன்வீனியன்ட்டுக்காக தான், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவைகள் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இப்படி படிக்கும்போது கூட நமக்கு உற்சாகமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓஹோ, நம்ம இந்தந்த வகை, இந்தந்த உறவுகளுக்குள்ளே இப்படி நம்ம நடக்கணும், இந்த அன்பை நம்ம கரெக்டாக வெளிப்படுத்தணும், இதில் நம்ம வளரணும், இதில் முதிர்ச்சி வேணுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா? தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நாம் உணர்ந்து நடக்கணும். நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய அழைப்பு என்ன, எது பிரதானம், எது முக்கியமானது, உறவுகளுக்குள்ளே எதை நாம் முக்கியமாக நினச்சி நடக்கணும், எதை முக்கியமாக மதித்து நடக்கணும், எதை முக்கியமாக காப்பாற்றி நடக்கணும், இந்த தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. ஜெபம் செய்வோம்.
இரக்கமும் நீதியும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, மீண்டும் மீண்டும் பலமுறை கேட்டாலும் ஒவ்வொரு முறையும் கண்ணாடியிலே நாங்கள் எங்கள் முகத்தை பார்ப்பது போல, இதோ இதை சரி செய்து கொள் என்று சொல்வதைப் போல இன்றும் நாங்கள் உணர்ந்தோம்ப்பா. இதோ நாங்கள் பல வகையில் எங்களை சீர் பண்ண வேண்டியிருக்கிறதை உணர்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரோம். உடன்படிக்கையை மதிக்காமல் போனதுண்டு, உடன்படிக்கையை மீறினதுண்டு, அன்பின் குறைபாடுகளுக்குள்ளேயே நாங்கள் நியாயப்படுத்தி மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதப்பா. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே உமது பிள்ளைகளாக எங்களை சீர் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதோ தூரமாய் போன அந்த மனைவி திரும்ப வேண்டும், தூரமாய் போன அந்த கணவன் திரும்ப வேண்டும், தூரமாக இருக்கிற அந்த பிள்ளைகள் திரும்ப வேண்டும், விலகியிருக்கும் பெற்றோர் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதலை தாரும் தகப்பனே. நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடுமேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்.